அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 146 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். நேற்றைய தினத்தினுடைய அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த உலகத்தில் அநேகர் நினைக்கிறார்கள், மரணத்திற்கு பின்பாக ஒன்றுமே நமக்கு இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் தெரியாது, மரித்த பின்பு யார் இதை பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய மரணத்தை விரும்பி மாய்த்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. உலகத்திலே போராட முடியாதபடி, உலகத்திலே பிரச்சனைகளை சந்திக்க முடியாதபடி கோழைகளாக மாறி தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த வசன பகுதிகள் ஒரு பெரிய எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆவி அவனை விட்டு பிரியும் பொழுது அழிவில்லாத அந்த ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பிச் செல்லுகிறது. அவன் தன் மண்ணுக்கு திரும்புகிறான், அவனுடைய ஆத்துமாவிலும் அழிவில்லை, அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் எதையெல்லாம் செய்யணும், இன்றைக்கு இதை செய்ய வேண்டும், நாளைக்கு இதை செய்ய வேண்டும், நாளை மறுநாள் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய அஜெண்டா, ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறானே, அதை செய்ய முடியாதபடி மறிக்கும் பொழுது அந்த ஒரு காரியம் மாத்திரம் அவன் செயலாற்ற முடியாதபடி மாறிவிடுகிறதை வேதத்திலிருந்து ஆதாரபூர்வமாக நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே 19 வசனத்திலிருந்து 31 வசனம் வரையிலும் இயேசு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை குறித்தும், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தருத்திரன், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல்கிட்ட கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய எச்சி துண்டுகளை சாப்பிட்டு தன் பசியை நீக்க ஆசையாக இருந்தான். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் நாயை கூட கட்டி வைக்காததுனால நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. நாய்கள் கூட போட்டி போட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு தரித்திரமான நிலைமையில் ஒரு மனிதன், அவன் பெயரை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 பேரும் மரிக்கிறார்கள். அந்த தரித்திரன் தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளத்தில் 2 வகையான பிரிவுகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதீசையில் இருப்பாய் என்று சொல்லுகிறாரே, அதற்கு முன்பாக 2 பிளவாக காணப்பட்ட அந்த பாதாளத்திலே பரிசுத்தவான்கள் வாழுகிற இடத்திலே ஆபிரகாமினுடைய மடியிலே வேதனை இல்லாத ஒரு இடத்திலே அங்கே லாசரு இருக்கிறான். வேதனைப்படுகிற இடத்திலே இங்கே ஐஸ்வர்யவான் கிடந்து கொண்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு விசுவாசியாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமோடு கூட அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவனுடைய குமாரர்களாக இருக்கிறார்கள், குமாரத்திகளாக இருக்கிறார்கள். இதை அறிந்தவனாக ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் அடையாளம் கண்டுகொண்டு என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்லி அழைக்கிறான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு சம்பிரமமான ஒரு வாழ்க்கை. அவன் கேட்கிறான், லாசரு தன் விரலின் நுனியினால் தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். யோசனைகள் அவன் செய்ய முடியாதபடி, அவன் அங்கே போய் தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாதபடி, செயலாற்ற முடியாதபடி ஒரு சூழ்நிலை மரித்த பின்பு காணப்படுகிறதை பார்க்க. அவன் யோசனைகள் அழிந்து போகும், அவனால் செயலாற்ற முடியாது, அவனால் எழுந்து அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் கிடந்து கொண்டு லாசருவையும் அருமையாக அடையாளம் தெரிகிறது. சிந்தனைகள் அழிவதில்லை, அடையாளம் கண்டுகொள்ளுகிற காரியங்கள் அழிந்து போவதில்லை. லாசரு என்று அடையாளம் அருமையாக தெரிகிறது, ஆபிரகாம் என்று தெரிகிறது. பின்பும் சொல்லுகிறான், அவர் சொல்லுகிறார், நீனும் நானும் இருக்கிற இடத்திற்கு ஒருவர் இறங்கி வர முடியாதபடி, கடந்து வர முடியாதபடி மிகப்பெரிய ஒரு பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே ஆபிரகாம் சொன்னவுடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு பூமியில் 5 சகோதரர்கள் உண்டு, நினைவுகள் அழியவில்லை,
சிந்தனைகள் அழியவில்லை. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் போட்டு, இனி அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிற ஒரு மிஷினரி காலிங் கொடுக்குறான். எப்படியாயிலும் லாசருவை அனுப்பி என்னுடைய இன்னும் 5 சகோதரர் என்னை போலவே வாழ்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வந்துவிடக்கூடாது, நீங்கள் லாசருவை அனுப்புனா நம்புவாங்க என்று சொல்லுகிறான். அதற்கு தகப்பனாய் அவன் ஆபிரகாம் அவரை பார்த்து சொல்லுகிறான், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இப்படியாக இந்த சம்பவம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். மரணத்திற்கு பின்பு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. மரித்த பின்பு இந்த வசனம் ஆழமாக குறிப்பிடுகிறது, அவனுடைய யோசனைகள் அழிந்து போ. அவன் செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. அவன் அதை ஆனால் எல்லா காரியங்களையும் அடையாளம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு சூழ்நிலையைத்தான் இங்கே ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம்ம ஒருவேளை நினைக்கலாம், எனக்கெல்லாம் ஒரு பரிசுத்தமாய் மாற முடியுமா? 5ஆம் வசனத்தில் அதனால தான் இஸ்ரவேல் என்று எழுதாமல் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது? அவன் ஒரு எத்தனாய் இருந்த போதிலும், ஒரு ஏமாற்றுகிறவனாய் இருந்த போதிலும் ஆண்டவர் அவனையும் அழைத்து அவனையும் கழுவி அவனையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றினாரே. அப்படிப்பட்ட யாக்கோபையும் என் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற எந்த ஒரு மனுஷனையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக சங்கீதத்தினுடைய ஆசிரியர் இந்த பெயரை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினாரே, அவரே உண்மையை என்றென்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறாரே, அவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக இதைவிட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, நித்திய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் உண்மை இருக பிடித்து கொண்டு வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னான். இந்த சங்கீத பகுதியில் அநேக ஆசீர்வாதங்களை சங்கீதத்தின் ஆசிரியர் சொல்லி முடிக்கிறார். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஐஸ்வர்யவானுடைய வழி கவிழ்த்து போடப்பட்டு பாதாளத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டானே, அந்த நிலைமைக்கு சென்று விடாதபடி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தருகிற, இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள, இவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள அவருடைய பாதத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்வோம். கொஞ்ச நாளில் அவருடைய கோபம் பற்றி எறியும். ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால், நம்முடைய மரணம் முந்துமானால், நாம் செல்ல வேண்டிய இடம் எது? யோசனைகள் அழிந்து போகுமே, செயலாற்ற முடியாதே, மரணத்திற்கு பின்பு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதே. உயிரோடு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரை நேசித்து அவரை இறுக பற்றி கொண்டு அவர் பாதத்தை அண்டிக் கொண்டு வாழுவோம். அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக.